ரைட் ஃபார் சிலோன் அப்படின்னு சொல்லி 10வது வருடமாக டெஃப்னா போர்டு வரவே எங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷமாக இருக்குன்ற இங்கே வந்து இந்த ஆண்டு போன ஆண்டை விட மானிப்பாய் ஹாஸ்பிட்டலில் காட்டி நிறுத்தோறும் 130 kilometers today. இங்கே தான் நான் பிறந்த நாள் ஏறத்தாழ 540 கிலோமீட்டருக்கு லண்டன்ல இருந்து, கனடாவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, சுவிஸ்ல இருந்து நாங்கள் 75 பேர். தெற்காசியாவினுடைய முதலாவது ஒரு போதனா வைத்தியசாலை UK ஆக்கள் more than 30,000 pounds கிட்டத்தட்ட $50,000 மேல கொண்டு வந்து இந்த கையால சுத்துற பாரந்தூக்கி பார்த்தால் ஒரு $50,000. எனக்கு வயசு போன மாதிரி இருக்கா அப்படி மிக பழமையான இந்த கட்டிடம் இருக்கக்கூடிய இந்த இடம் கணவருக்கு தெரியும். மானிப்பாயில் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை. இங்கே தான் நான் பிறந்த நாள் சொல்லி பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். தெற்காசியாவினுடைய முதலாவது ஒரு போதனா வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தான் இருக்குது. அது மாத்திரமில்லை, எங்கள் அப்பா சொல்லுவார், முந்தைய இந்த கையால் சுற்றுற பாரந்தூக்கி, இப்போ தான் மின்சாரத்தில் தூக்கக்கூடிய அந்த பாரந்தூக்கி இருக்குது. அந்த வைத்தியசாலைக்கு வந்து ரைட் ஃபார் சிலோன் அப்படின்னு சொல்லி 10வது வருடமாக இவர்கள் வருகிறார்கள். இங்கிருந்து புலம்பெயர்ந்து போயிடக்கூடியவர்கள், அங்கிருக்கக்கூடிய நண்பர்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த வைத்தியசாலையினுடைய ஒவ்வொரு கட்டுமானத்தை முந்தி பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் முடியல வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்தளவு தூரம் கட்டிடங்கள் இருந்ததில்லை, எல்லாம் சிதிலம் அடைஞ்சு எல்லாம் பலதா போய் இப்படியான நிலையில் இருந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு துறைகளையும் வந்து மிக புதிதாக மாட்டுகிற அவர்களுடைய முயற்சி. இன்றைய நாளில் வந்து அவர்கள் வரப்போகிறார்கள். இந்த இடத்துல ஒன்று நடக்கும். கடந்த வருஷம் நான் காணொலி போட்டிருப்பேன். வெவ்வேறுபட்ட நாடுகள், லண்டன்ல இருந்து, கனடாவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, சுவிஸ்ல இருந்து, இப்படி உலகத்தில் எந்தெந்த தேசம் எல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கே இருந்து இந்த மண் மீது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியார்கள். நான் அந்த அண்ணியோட நேற்று நான் காய்ச்சன் கேட்க சொன்ன கிட்டத்தட்ட $50,000 மேலே கொண்டு வந்து இங்கே இந்த வைத்தியசாலைக்கு இந்த முறை கொடுக்க போயினோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேலைகளை செய்யணும். அந்த விஷயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ஃபாலோ செய்துட்டு பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய போட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இவர்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் தொடர்பிலையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல், மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் நண்பர்கள் என்ற பெயரை தாங்கி 10வது வருடமாக இவர்களுடைய பயணம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்குள்ள செம்மணி வளைவு அல்லது யாழ் நகர அந்த பகுதிக்குள்ளே பிரவேசித்திருக்கக்கூடியவர்கள் இப்போ மருதநாடன் சந்தியால் வந்து இந்த கைதடி மானிப்பாய் இந்த வீதியூடாக இப்போது மானிப்பாய் சந்தி வரையும் போயினும் 75க்கு மேற்பட்டவர்கள் இதில் பதிவு செய்து இப்போ அந்த வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல் காரணமாக வந்து கொஞ்சம் பேர் வர முடியாமல் போயிட்டு மிச்சாக்கள் வந்திருக்கணும். இன்னும் சில பேர் வந்து அடுத்தடுத்த நாட்கள்லையும் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறோம் என்னதான் முக்கியமான விஷயம். ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் இவர்கள் இந்த காலப்பகுதியை தேர்வு செய்வார்கள். தேர்வு செய்கிறது மாத்திரமல்ல, இந்த ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய ஆக்கள், தங்களுடைய நண்பர்கள், அதை தாண்டி வேறு இனங்கள், வேறு மொழிகள், வேறு பண்பாடுடையவர்கள் எல்லாரையுமே சேர்த்துக்கொண்ட நிறைய வெள்ளைக்காரர்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய வந்துச்சு. அவர்களும் இந்த பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை, பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து பறந்து வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்குள்ளே ஓடி இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த நிதியை கையளித்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அடிப்படை கட்டுமானங்களை வந்து உருவாக்கி முந்தி எப்படி இந்த மானிப்பாய் வைத்தியசாலை, மானிப்பாய் வைத்தியசாலை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரீன் ஞாபகார்த்த மானிப்பாய் வைத்தியசாலை, இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை, இந்த வளங்களை உருவாக்க வேண்டும் என்ற பெரிய கனவோடு இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். நிறைய மாற்றங்களை இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ மானிப்பாய் நகரத்துக்கு அண்மித்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளேயே இவ வந்துட்டு ஒரு கனவை சுமந்து அல்லது ஊரில் வந்து இவ்வாறான விஷயங்களை செய்யணும் என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இந்த பயணத்தில் வாரதுன்றதான் சிறப்பான விஷயம். அது மாத்திரமல்ல, சில பேர் 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த பயணத்தை முடிச்சிடணும். ஆனால் இவர்களுடைய இந்த பயணத்தை பொறுத்தவரையில் வந்து 10வது வருஷமாக நடக்கிறது என்றதான் இன்னும் ஒரு சிறப்பை கொடுக்கிறது. உண்மையில் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தாங்கள் வாழுகிற தேசங்களில் எவ்வளவு தொகையை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு பெரிய தொகையை சேகரித்து இங்கே வரையினம். குறிப்பாக இந்த பெரிய அளவிலான பாதுகாப்போடு பல கோடிகள் இந்த மண்ணுக்கு இந்த முறையும் வருகிறது என்பதுதான் இன்னுமே சிறப்பான விஷயம். இந்த சந்தை கணபருக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த சந்தை தொடர்பான ஞாபகம், மானிப்பாய் கிரீன் வைத்தியசாலை என்றவுடன் உங்களுக்கு வரக்கூடிய ஞாபகங்களை வந்து கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இவ்வளவு பேரும் மிக பெருமதியான தங்களுடைய நேரம், பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வைத்தியசாலையினுடைய கட்டுமானத்தை, இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அடிப்படை சுகாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை மேம்படுத்துறதுக்காக வாரதுன்றது சிறப்பான விடயம். அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கூட இங்கே இருக்குது. அந்த வரவேற்போடு சேர்த்து அவர்களுக்கு நன்றி அறிவித்தல் என்றதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் இங்கே நடைபெறப் போகிறது.
அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த பயணத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். மாலை அணிவித்து பொட்டு போட்டு இப்படி வரவேற்கிற எங்களுடைய பண்பாடு என்பது சிறப்பானது. எல்லாருக்குமே சந்தன பொட்டு அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்படுகிறார்கள். அதிலையும் குறிப்பாக வெவ்வேறுபட்ட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் கூடியவர்களுக்கு இது புது விஷயமா இருந்தாலும் இந்த மண்ணை சார்ந்தக்கூடியவர்களுக்கு இது வரவேற்கப்படுகிற ஒரு முறை. ஆனால் வயது வேறுபாடுகளை தாண்டி கனைபர் சொல்லிவினம் அடுத்த தலைமுறை சார்ந்தாக்கள் வரையணுமா இல்லையா என்ற கேள்வி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நிறைய அடுத்த தலைமுறை தாண்டி சேர்ந்தவர்கள் குறிப்பாக 20 வயதுக்கு உட்பட்டக்கூடிய ஏராளமானவர்களும் இந்த பயணத்தில் வந்திருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன தான் வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு பண்பாட்டை உடையவர்கள், வேறு கலாச்சாரங்களுடையவர்கள், மேள நாதசுர இசையோடு சேர்த்து இந்த வைத்தியசாலை நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடியவர்களால் இப்போ வரவேற்கப்படினம். உண்மையிலேயே அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பது காலத்துக்கு ஒப்பானது. என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானங்களை மேம்படுத்தினால்தான் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுக்க முடியும். அதற்குரிய ஒரு வாய்ப்பாக முந்தியெல்லாம் இந்த வைத்தியசாலை பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கிச்சுன்னு சொல்லி பழையாக்கள் நிறைய பேர் சொல்லிவிடும். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஞாபகங்கள் அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. எப்படி ஒரு சிறப்பான வைத்தியசாலையாக சிறப்பான மருத்துவ சேவைகளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இது கொடுத்தது அப்படின்ற ஞாபகங்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போதான் அதை பற்றிய தெளிவு என்பது, அதை பற்றிய அறிவு என்பது நிறைய பேர் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா போன வருஷம் இங்கே வந்தவர் இந்த வருஷம் நிற்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கு இந்த பயணம் இந்த முறை? சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு போன ஆண்டை விட கூட தூரம் 540 கிலோமீட்டர் 4 நாளில் முடிச்சிருக்கிறோம். 540. முதல் நாள் கொழும்புலேருந்து கல்பிட்டி 170, ரெண்டாம் நாள் கல்பட்டியிலேருந்து அனுராதபுரம் 130 போனாங்க. மூன்றாம் நாள் மன்னாருக்கு போனாங்க 120. இன்றைக்கு இன்னொரு 130 செய்திருக்கிறோம். ஏறத்தாழ 540 கிலோமீட்டருக்கு நாங்கள் ஓடி இருக்கிறோம். 10வது வருஷமாக வாரீங்க. என்ன காரணம்? காரணம் முதலாவதாக நான் மானிப்பாயை பிறப்பிடமாக கொண்டவன். நான் போராட்ட காலத்திலிருந்து தஞ்சம் புகுந்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு போய் 20 ஆண்டுகள் திரும்ப வரவில்லை. திரும்ப வரும்பொழுது நான் கண்ட ஒரு தீவிரமான செயல், இந்த ஆஸ்பத்திரி வளாகம் முழுசாக மூடப்பட்டிருந்தது. ஒரு ஓபிடி ஒரு எப்பன் மட்டும்தான் திறந்திருந்தது. ஆகவே நான் அப்போ இருக்கிற இந்த பிஷப்போட பேசி இதற்காக மீண்டும் இந்த புகழ்பெற்ற இந்த வைத்தியசாலையை புனரமைக்க வேண்டும், அது மீள எழ வேண்டும் என்று சொல்லி கேட்ட இடத்தில் அவர் அனுமதி தந்து ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் என்று. அதிண்ட 2017ஆம் ஆண்டு முதலாவது முறையாக நாங்கள் இப்படி சைக்கிள் பவனி அதன் மூலமாக காசு சேர்த்து கொடுக்குறோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு இப்போ 10வது வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, எத்தனை டாலர்ஸ் போனீங்க? டாலர்ஸ் கூட்டி பார்த்தால் ஒரு $50,000 கிட்ட இந்த வருஷம் தனியாக $50,000 கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஹீமட்டாலஜி யூனிட்னு சொல்லி, அதாவது பிளட் டெஸ்டிங், பிளட் யூனிட் அனலைசர் மாடர்ன் டெக்னாலஜியில் வாங்கி கொடுத்து நோயாளர்களுக்கும் மக்களுக்கும் இலவசமாக இல்லை, ஆனால் நாட் ஃபார் ப்ராஃபிட் என்று சொல்லுவோம். அதாவது அந்த அதே செலவு மட்டும், எதுவிதமான லாபம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியாக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, எத்தனை பேர் வந்தீங்க? இந்த முறை நாங்கள் 75 பேர் பதிவு செய்திருந்த நாங்கள் அதில் ஒரு 8 பேர் வர முடியவில்லை. மத்திய கிளப்புக்கு போராட்ட காலத்தினால அதில் விமான போக்குவரத்து தடைப்பட்டதால் அவர்கள் ஏற்கனவே வாங்கிய டிக்கெட்டை மாற்ற முடியவில்லை. அதனால 8 பேர் வர இல்லை. அப்போ 67 பேர் நாங்கள் ஆரம்பித்தாங்கள். ஆனால் சிலர் விடாபடியாக ஒரு நாள் தாமதம் என்றாலும் 2 நாள் தாமதமாக புது ரூட்டாக எங்கள்கிட்ட சில பேர் கல்பிட்டியிலையும், சில பேர் அனுராபுரத்திலையும், சில பேர் நேற்றைக்கிரவு மன்னாரிலிருந்தும் சேர்ந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட டாக்டர் 2 பேர் எங்களோட சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றி. சரி, எந்தெந்த நாட்டிலேருந்து ஆக்கள்? ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து தனியாக 25 பேர், யூகே, யுஎஸ்ஏயிலிருந்து 3 பேர், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், கனடா, இந்தியா, மற்றது இலங்கை, உலக நாடுகளிலிருந்தும் மக்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். சரி, அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய யாரும் இதில் வந்திருக்கிறோம்? நிச்சயமாக முதல் தரமாக என்னுடைய மகள் சுகன்யா இங்கே வந்தவ. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் காண்டீவன் இந்த முறை எங்களுக்கு தலைமை தாங்கி வந்திருந்தார். அவருடைய மகள் அவர்களும் எங்களோட சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படியாக
அடுத்த தலைமுறை மற்றது அனுஷன் வந்திருக்கின்றார். அவரும் வந்து ஐக்கிய ராஜ்யத்திலே பிறந்து வளர்ந்த அடுத்த தலைமுறை ஒரு இளைஞன், அவரும் வந்திருக்கின்றார். அதுபோல் அடுத்த தலைமுறைகள் பலர் வந்திருக்கின்றார்கள். உடனடியாக பேர் ஞாபகத்துக்கு வரையில்லை. நம்பிக்கையாக இருக்கலாம் அடுத்த தலைமுறை இந்த மண் மீது அக்கறையாக இருக்கிறவங்க. நிச்சயமாக அவர்கள் காட்டுகின்ற ஆர்வமும் அக்கறையும் எங்களுக்கு மெருகூட்டுகின்றது. அதை மெச்சத்தக்கதாக இருக்கின்றது. கடந்த வருஷமும் இந்த காணொளி போட்டிருப்பேன். அந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இந்த முறையும் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தனியாக இங்கே இருக்கக்கூடிய பூர்வீகத்தை கொண்டவர்கள் மாத்திரமல்ல, வெவ்வேறுபட்ட நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பயணத்தில் ஒரு வெற்றிகரமாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு. போன வருஷம் பார்த்துறாங்க. ஞாபகம் இருக்கா பேரு? என்ன சொல்லுது? நல்ல சாப்பாடு கிடைச்சது இல்லையா? சரி, இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நல்ல சாப்பாடு அதே சாப்பாடு தான் இந்த வருஷம். சரி, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்களேன். இந்த நிகழ்ச்சி நாங்கள் கொழும்புல இருந்து தொடங்கி கால்பெட்டியை போயிட்டு அங்கே இருந்து அனுராதபுரம் போய் மன்னாருக்கு போயிட்டு இங்கே வரோம். இப்படியா நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்யணும் என்ற அந்த யோசனை எனக்கு இருக்கு. ஏன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த 2 விஷயம் பார்க்கணும். நாங்கள் இந்த மானிப்பாய் ஹாஸ்பிட்டலை காட்டி நிறுத்தோறும் ஒவ்வொரு வருஷமும் திருத்தி கொண்டு வரோம். கூட எக்யூப்மெண்ட்டும் போடுறோம். இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2004 அப்போ ஓவர் 20 years ஆச்சு. அதனால நாங்கள் இன்னும் கூட செய்து கொண்டு வரதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். சரி, எவ்வளோ கொண்டு இந்த ஒரு வைத்தியசாலைக்காண்டி இனித்தான் பார்க்கணும். ஆனால் கனேடியன்ஸ் ஆக்கள் மட்டுமே மோர் தென் $35,000 Canadian ரைஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் ரைஸ் பண்ணிக்கொண்டே போயினோம். அது கனேடியன்ஸ் மட்டும். UK ஆக்கள் மோர் தென் £30,000 ரைஸ் பண்ணிட்டோம். மற்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டு ஆக்களும் ரைஸ் பண்ணி கொண்டு வரையினோம். அதுடன் நாங்கள் மானிப்பாய் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமல்லாமல் வேறு ஆர்ஃபனேஜஸ் நேற்றுக்கு போனோம். சிவன் அருள் இல்லமண்டு மன்னாரில் அவைகளுக்கும் நாங்கள் செய்கிறோம். அப்படி வேறு சாரிட்டிஸ்க்கும் நாங்கள் செய்கிறோம். 10 வருஷம் நிற்பீங்களா இல்லை தொடர்ந்து இப்படி ஓட போகிறீங்களா? எனக்கு வயசு போன மாதிரி இருக்கா? அப்போ ஓடலாம் தானே. நானும் ஓடையிலையா? நான் உள்ள ஆக்கள் எல்லாரும் ஓடினோம். அதோட இப்போ எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் ஓடினோம். அவைக்கு என் மகள் அவையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கணும் யூகேல இருந்து. எப்போதுமே தாயார் அவைக்கு இங்கே வர விருப்பம். ஸோ அவைக்கு பின்னால் நிறைய பேர் வந்திருக்கணும். போய் பார்த்தீங்கன்னா நிறைய 20-year-olds வந்திருக்கணும். அவையில் இப்போ சைக்கிளோடு வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மகள் சைக்கிளோடவே தொடங்கினவ. ஆனால் மோர் தென் 120 miles ஓடிட்டா ஒரு நாளில். ஸோ அது பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும். அது அவருக்கும் நிறைய என்கரேஜ்மெண்ட். அதை வச்சு நிறைய யூகேயில் வேறு நாட்டு தமிழ் பிள்ளைகள் வருவீனம்னு நான் நம்புகிறேன். அதிலும் விட யங்கர் தமிழ் பிள்ளைகளும் வந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். கனடாவில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கணும். 12 வயசு கேர்ளோட அவள் இந்த முறை சைக்கிளோட இல்லை. ஆனால் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணினவ. மற்றது அவன் பிரதர் ஒன்லி 16 years old ஃபுல்லாக ஓடிக்கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அப்பாவும் அவரும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டு ஃபர்ஸ்ட் டீம்லேயே வந்துட்டினார். ஸோ அப்படி நிறைய எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது. என்ன நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த ட்ரிப்பில், நிறைய விஷயங்கள். அதோட இப்படி ஒரு 16 வயசு பிள்ளையிலேருந்து நாங்கள் 70 வயசு வயதிவரோட அந்த வயசு ரேஞ்ச் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரீங்க. தேங்க்யூ. உங்களோட வரவேற்பும் உங்களோட பிளெஸிங்ஸும் இருந்தால் நாங்கள் கண்டினியூ பண்ணி செய்து கொண்டு போவோம். சரி, சந்தோஷமாக. தேங்க்யூ. இதே மாதிரி தான் ஏராளமானவர்கள் வரவேற்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கணும். அந்த நிகழ்ச்சியும் இருக்குது. இவற்றை இன்னும் நிறைய பேர் இருக்கணும். அவற்றை கருத்துக்களை நான் கேட்டு பார்க்குறேன். வருகை தந்தவர்களுக்கான நிகழ்வு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் வந்துடக்கூடிய தூய்ச்சக்கர வண்டியை பாருங்கள். அவர்களுக்குரிய கௌரவிப்பு நிகழ்வுகள், ஏனைய விஷயங்கள் எல்லாமே அவர்களை ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும். இவ்வளோ பணத்தை சேகரித்து இந்த வைத்தியசாலையினுடைய இந்த அபிவிருத்தி தொடர்பில் வந்து கவனம் செலுத்தினோம். அவர்களை வரவேற்கிற விதமாக இந்த பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது. ஒரு கட்டிடமும் வந்து மிகப்பெரிய கதைகளை இங்கே சொல்லும். Ligan institutions. He has had these institutions for her. So இவையில் தான் இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்களுக்கு வயசு போகுது. ஸோ நாங்கள் we are passing on our baton இவளுக்கு. இவர் சுகன்யா, இவர் அனுஷன். இது ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிளிங்கில் வரையினோம். ஆனால் இங்கே சேரிட்டி ஒர்க் செய்து இப்போ 3 வருஷமாக வரையினோம். இவர் சுகன்யா 2004 இருந்தே வாராங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷம் வந்து ஹெல்ப் பண்ணுறவ. ஸோ அவையில்டே கொடுக்குறேன். அவையில பற்றி அவையிலே சொல்லுவேன். Hello, my name is Anushan. This is my first ride, but it's good to be supporting Friends of Manapai Hospital. I did 130 kilometers today, 120 kilometers yesterday, and then 100 kilometers for the last 2 days before that. I came here 3 years ago to visit and helped with some volunteering. We painted some of the walls, and it's good to see the heartwarming reception that we received when we came here today.
In terms of Friends of Monopai Hospital, I help with the IT side of things. So the Instagrams and IT logistics and managing all of the databases. I'll hand over to Sigenya now. Hi, I'm Suganya. I've been coming here since I was 2 years old in 2004. It's great to see how much it's improved. Back when I first ever came, it was very derelict land, not much going on. The buildings were quite worn down, and over the years we've raised a lot of money and we've improved all of the buildings and all of the equipment and the medical treatments inside, and it's great to see how much it's improved to today. A lot more improvement can be done, so we're looking forward to raising even more money. This is the 10th year we're doing this. We rode all the way from Colombo to Jaffna over the last 4 days, and we finally arrived, and hopefully next year we can raise even more too. And for most of us, this is our first time cycling long distance, especially Suganya. So it's a big achievement for all of us. How do you feel like here? How do I feel in Monopai Hospital? I feel it's a very nice building, very nice area, very peaceful and quiet, and all of the staff here are very friendly and very kind and caring towards us. It's very, very peaceful and calm. When you walk around, there's nice garden, it's all very clean. All of the buildings are nicely painted, it's very cooling, and it's just a very calm atmosphere. So for the patients, it's very restorative, very therapeutic, and it helps them to recover quickly. And even though this is just both of our first ride, I'm sure we'll do many more rides every year because we had a lot of fun on this one, made a lot of new friends, and most of all, we raised money for a very good cause. In future also you'll be here. Yes, every year. We will keep coming, even if we don't ride, we'll come and visit. It's just nice to come and walk around, so we encourage anyone, even if you're not coming for the ride, just come and visit, walk around, see the place, enjoy the views, and enjoy Green Memorial Hospital. Thank you. இந்த துவிச்சக்கர வண்டிகள் தான் அங்கிருந்து பயணம் வந்தது. இவர்கள் மிக நீண்ட தூரத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய இலக்கோடு இந்த தேசத்தில் கட்டுமானங்களை அல்லது ஏனைய விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு கொள்கை பற்றோடு தான் அவர்களுடைய இந்த பயணம் இந்த தாயகம் நோக்கி இப்போது இருக்கிறது. தனி இங்கே மாத்திரமில்லை, வெவ்வேறுபட்ட நாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அண்ணன் வந்து இந்தியாவிலிருந்து இந்த பயணத்துக்காக இணைந்திருந்தார். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? ஐ ஆம் ஷண்டி ரவிச்சந்திரன். ஷாண்டி சண்டியன் அப்படி சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கிறாள் விழாவில்? இட் வாஸ் பிரில்லியன். ஆக்சிடெண்ட்டாக வந்தேன். அதாவது ஒரு 1.5 weeks ago ஆனல்ட் மெயின் ஆர்கனைசர் இந்தியா வந்து என்னோட நிற்பார். ஸோ வென் he came and stayed with me, இருந்தாப்புல சொன்னார், மச்சான் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், டேய் நீ சைக்கிளோட வாடான். நான் சொன்னேன் சைக்கிளை எனக்கு நடந்தே நான் முட்டி வலி இருக்குது, நடக்கவே முடியாது. தென் சம்மா ஒரு 1.5 hours என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் ஸ்பான்சர் தேம், எங்களோட வாகன பைக்ஸ் கொடுக்க சொல்லி. ஸோ எங்களோட ஃபஸ்ட் டைம் இது ஸ்ரீலங்காவில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஹை குவாலிட்டி பேட்ரி பைக்ஸ், பவர் அசிஸ்டட் பைக்ஸ் எல்லாமே அட் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொண்டு வருவோம்னோடனே இவர் சொன்னார், ரைட் கம்பெனியை எங்களோட சைக்கிளோட லான்ச் பண்ணுவோம். சும்மா வந்தது தான், பட் I never thought it was a fantastic event. இவ்வளவு பேர் வந்திருக்கணும். Very good collection, very honorable people, beautiful அந்த கால 200 வருஷம் ஹாஸ்பிட்டல். It's very lovely. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. How genuine everybody, cycle manufacturers, technician எல்லாரும் சாப்பாடுகள்லேருந்து எல்லாமே கடந்த திங்கட்கிழமையிலேருந்து இன்றைய மட்டுக்கும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக செஞ்சாங்க. வெரி குட் கோர்ஸ். எவ்ரி இது 10வது வருஷம். ஸோ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் honored டு பி பார்ட் ஆஃப் திஸ் event. And I think we will continue with this for many more years. Jaffna is a beautiful place. எங்களுக்கு பிறந்த இடம். எஸ். இல்லை, நான் லண்டனுக்கு போயிட்டேன். I live in England and India. We work all over the place, St. John's and Central. So Jaffna is somewhere. We have ridden bicycles in the small ages. இந்த வயசில் சைக்கிள் ஓடுறது வெம்பலாக இருக்குது. தூரம் ஓடி வந்து எப்படி இருக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக? இட் வாஸ் வெரி நைஸ். அதாவது டயரிங்,
ஆனால் அதே நேரத்தில் ஃபேம்பிளாக இருந்தது. வெரி வெரி நைஸ், வெரி வெல் லுக்ட் ஆஃப்டர். காலமாக 3:30 எழும்புறது தான் பிரச்சனை. எழும்பி ஓடிட்டோம்னா ஒரு 11-12 மணிக்குள்ளே முடிச்சிடுறோம். பட் மீரா இங்கே இருக்கிற மீரா ஆனல்ட், தே மேட் ஷுர் தே ஹேவ் த ரைட் பீப்புள் ஸோ தட் எவ்ரிபடி இஸ் டேக்கன் கேர். ஆம்புலன்ஸ் வாஸ் தேர், police was fantastic. All the helpers were fantastic all the way from Colombo to Jaffna. Police escorts, ambulance. அவளுக்கு தான் தேங்க் பண்ணோம். டெக்னீஷியன்ஸ், பைக் அந்த 2 அதில் இருக்கிற ஒரு 3 பேர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவ்வளவு பைக்ஸையும் ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்தோன்னே ஆயில் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, காற்றடிக்கிறது, இருந்து வேலை செய்கிறாங்க. அடுத்த நாள் நாங்கள் வரைக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ், ஃபுட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஐ ஹவ் நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட். ஊரில் முந்தி இருந்த பழைய ஞாபகம் வந்திருக்கோம். அது உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், நாவக்குழி பாலத்தை கடந்து அந்த ஜெஃப்னா போட் வரவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த பொன்மணி என்ன சொல்கிறது, அந்த பொன்மணியா அந்த டோட்டலில் ஒரு பக்கத்தால் செம்மணியா அதுக்குள்ளால் வரையக்க அந்த காலத்து தான் சங்கிலி தோப்பு அதெல்லாம். ஸோ பியூட்டிஃபுல் இட் வாஸ். சந்தோஷம். அடுத்த வருஷம் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ஒரு பெரிய நோக்கத்துக்கான பயணம் என்பது இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தோடு இந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றதான் வெற்றி. இந்த வைத்தியசாலை என்றது தெற்காசியாவிலேயே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதலாவது ஒரு போதனா வைத்தியசாலை, கற்பிப்பதற்கான ஒரு வைத்தியசாலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை அது மீள உருவாக்கப்பட வேண்டும் என்று பார்த்ததுக்கு பிறகு சேரக்கூடிய மாற்றங்கள் என்றதான் வியக்க வைக்குது. உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். ஊரை விட்டு போயிட்டோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், நாங்கள் வாழ்ந்தா சரி என்று யோசிக்காமல் இப்படியான விஷயங்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களுடைய அக்கறை என்பதும் அவர்களுடைய கவனம் என்பதும் உண்மையில் வரவேற்புக்குரியது. நினைக்கிறோம் போன வருஷம் இந்த சிகிச்சை நிலையம் செய்யப்பட்டதுக்கான நிதி சேகரிக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு அண்ணையும் இருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கேருந்து? நான் இந்த பேர் ஷங்கர், லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். என்ன சொல்லுது இந்த பயணம், இந்த பயணத்தின் நோக்கங்கள்? இது மானிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு சேரிட்டிக்காக வந்திருக்கிறோம். இப்போ நான் இது 3வது வருஷம், 3வது தரம் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு காலம் வரைக்க எனக்கு ஒவ்வொரு காலம் ஐ கேன் see the developments இங்கே நடக்கிறது. ஸோ அதால் we really appreciate it. Friends of Manipa செய்கிற ஒர்க். ஸோ அப்போ we wanted to support more and more and that's why இன்றைக்கு அதுக்காக தான் திருப்பி 3வது தரம் திருப்பி வந்திருக்கிறோம். இந்த வைத்தியசாலை உங்களுக்குமான தொடர்பு கிட்டத்தட்ட எவ்வளோ காலத்துக்கு இருக்கு? எனக்கு இந்த வைத்தியசாலை நான் யாழ்ப்பாணத்தை விட்டு 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டான். ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பாவோட எனக்கு இங்கிலாண்டில் கனெக்ஷன் வந்தபடியாக எங்களுக்கு எனக்கு தெரிய வந்த இடத்துல இப்போ அதுக்கு பிறகு நான் கனெக்டட் ஆகிட்டு. இப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்கிறது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? உண்மையாக நிறைய பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது. நிறைய இன்றைக்கு 4 நாள் சரியான கால் கையெல்லாம் சரியாக நோவுது. இன்றைக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து இன்றைக்கு இப்படி வந்த இடத்துல அடுத்தடுத்த வருஷங்களும் வருவீங்களா? கட்டாயம், நிச்சயமாக. அடுத்த வருஷம் இன்னும் வேறு ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வர்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ என்னுடைய கட்டாயம் அடுத்த வருஷம் ஈவன் குடும்பத்தோடய வர்ற பிளான்லேயும் இருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் நிச்சயமாக சந்திப்போம். தேங்க்யூ. அவங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இந்த இடத்துல நடக்குது. இவ்வளவு தூரம் ஓடி இந்த நல்ல முயற்சிக்காக தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கக்கூடியவர்கள் தனி இந்த மண்ணை சார்ந்தவர் மாத்திரமல்ல, வேறுபட்ட மொழிகள், தேசங்கள், வாழ்கிற இடங்களை கொண்டிருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இங்கே இருக்கணும். எவ்வளோ இயற்கையோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் இந்த மாற்றங்களை செய்வதற்கு இவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்துருக்கணும். உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். வேறுபட்ட இடங்களில் வேறுபட்ட தேவையில் யாரையும் குறை சொல்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமாக தங்களுடைய பங்களிப்புகளை செய்வதற்கும், ஆனால் இவர் செய்யக்கூடிய இந்த பங்களிப்புன்றது உண்மையிலே மிக சிறப்பான. இது ஒரு என்ன சொல்கிறது, இலவச வைத்தியசாலை இல்லை என்றாலும் கூட நியாயமான விலையில் மக்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுத்தப்படும். 10வது வருடமாக இந்த பயணத்திலே அவர்கள் நினைக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் இது பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக இருக்கிறது. கொழும்பிலிருந்து மானிப்பாய் இந்த வைத்தியசாலை வரையும் வருகிறதா அவருடைய பயணம். குழு புகைப்படம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறார்கள். Captain of Group 3, Anand Arnold. Yes. Hey, come.
வெவ்வேறுபட்ட குழுக்களாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறேன் அவரும் அவர்கிட்ட மகளும் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை சார்ந்த குடிகள் இந்த மண்ணுக்கு வர மாட்டோம் அல்லது அது போயிருமென்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் கூட அப்படி இல்லை. வரிவினம்ன்றதை இந்த சந்தர்ப்பம் நிறைவு இருக்குது. பாருங்கள், இந்த மண்ணுடைய பாரம்பரியம் இல்லாத வேறு மண்ணை சேர்ந்த குடிகளும் இந்த நல்ல பணிக்கு தங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய வெற்றிகரமான அந்த நம்பிக்கை தரக்கூடிய பயணத்தினுடைய இன்னும் ஒரு வெற்றி இருக்குது. இவர்களுக்குரிய கௌரவிப்பு நிகழ்வு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த பயணம், இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள், இது எப்படியா நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கீழே பதிவு செய்யுங்க. போன வருஷம் இந்த வைத்தியசாலை பூராக நான் சுற்றி காட்டியிருப்பேன். ஒவ்வொரு கட்டிடங்களுமே புதிதாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த வைத்தியசாலை 1848 இருந்து இருப்பதாக இந்த பதாக சொல்லுது. பாருங்கள், 1848 இருந்து 75 வரையும் இருந்ததாம். முதலாவது மருத்துவ கல்லூரியாக, போதனா வைத்தியசாலையாக வெவ்வேறுபட்ட கட்டிட கலைகளை பார்க்கிற போதே இது இந்த பாரம்பரியம், பழமை, இப்படியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். மருதடிக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது. இப்படியாக இந்த நிலையம், இந்த வைத்தியசாலை இப்போதைக்கு இருக்குது.